Hi all, welcome to Vidiyum Virkshamam channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மோர்கலி மோர்கூழ் அப்படினுவாங்க. இது ஒரு இன்ஸ்டன்ட் டிஃபன். ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு இந்த மோர்கூழ்ன்றது. எங்க பாட்டி எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. இதோட ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப மோர்கூழ் அதே மாதிரி மோர் த மெயின் இன்கிரீடியன்ட். என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன் நான். ஒரு டம்ளர் அரிசி மாவுல மோரை விட்டு தயிரை விட்டு இந்த மாதிரி நல்லா அடிச்சு வச்சிருக்கேன். உப்பு போட்டு சரிங்களா, இந்த பதத்துக்கு இருக்கணும். இந்த பீட்டரை வச்சு நல்லா அடிச்சு வச்சிருக்கேன். ஸோ ஒரு டம்ளர் அரிசி மாவு, தயிர், கெட்டி தயிர் விட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி மோரை அடிச்சு வச்சிருக்கேன். இது ஒரு பக்கம். உப்பு போட்டிருக்கேன் இதில். சரிங்களா, மோர், தயிர், உப்பு. இப்போ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு உண்டான பொருள்கள்: கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்ன பீஸஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு தடவை சொல்கிறேன். மோர்கூழ், மோர், அரிசி மாவு, உப்பு மூணுத்தையும் இந்த மாதிரி ஒரு பீட்டரில் அடித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இஞ்சி. இதெல்லாம் மோர்கூழுக்கு தேவையான பொருட்கள். இன்னைக்கு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம இஞ்சி புளி செய்ய போகிறோம். புளி இஞ்சி அதையும் பார்க்கலாம் நம்ம. இப்போ ஃபர்ஸ்ட் மோர்கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். வச்சுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுது. ஸோ கடுகு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கடுகு போட்டாச்சு. நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஒரு ரொம்ப குயிக்கான டிஷ்ஷு. கருதல அவசரத்தில் இன்ஸ்டன்டா டிஃபன் பண்ணணும்னா நீங்க இது யூஸ் இது பண்ணிக்கலாம். இது என்னோட பொண்ணோட ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான டிஷ் இது. இப்போ மீன்வேல் இதாகட்டும், வதங்கட்டும். சின்னது பண்ணிட்டு இந்த தயிரை கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. அடியில் அரிசி மாவு தங்கியிருக்கும். ஸோ அதனால மறுபடியும் பீட்டரை வச்சு ஒரு தடவை கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம் நம்ம. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த தயிரை இதில் விடுங்க. அப்பதான் அடியில் அரிசி மாவு தங்காது. பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணிட்டு விடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அடிச்சு நல்லா அந்த பீட்டில் வச்சு ஒரு தடவை இது பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரணும். உங்களுக்கு இந்த அளவுக்கு லிக்விடா கரைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மோர் கொஞ்சம் லைட்டா புளிப்பா இருக்கணும். நமக்கு இந்த மோர் குழம்புக்கு அதுக்கெல்லாம் விடுறச்சு இந்த மாதிரி லைட்டா புளிப்பா இருக்கணும். ரொம்ப புளிப்பு கூடாது, லைட் புளிப்பா இருக்கணும். உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம் நம்ம மோர் கலக்கி வைக்கிறச்சையே. ஸோ அதனால இது நல்லா கொதி வரட்டும். பெருசில் வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும், காமிக்கிறேன் நான். கொஞ்சம் பெருசில் வச்சேன் நான் மோர்களி. பாருங்க நல்லா கொஞ்சம் திக்கா கிரேவி ஆயிடுச்சு. சின்னது பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கிளறி விடணும். தெளிக்கும் பார்த்து பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு மோர்கூழ் ரெடி ஆயிடுது. அவ்வளோதாங்க, நம்மளோட மோர்கூழ் ரெடி ஆயிடுது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதுவே கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் இறுகிடும். சில பேருக்கு இந்த பதத்தில் சாப்பிட பிடிக்கும். ஸோ
சில பேர் கொஞ்சம் கெட்டியாக சாப்பிடுவா. ஆனால் இதோட கரெக்டான பதம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான டிஃபன் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு இருந்தால் போதும், அரிசி மாவும் மோரும் இருந்தால் போதும். நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவினிங் டிஃபனாகவும் சாப்பிடலாம். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ மோர்களி மோர்கூழ் மோர் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இதோட பதம் பாருங்க, இப்போ நல்லா இறுக்கிடுச்சு பாருங்க. அதுக்காக காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ மோர்கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம புளி இஞ்சி செய்ய போகிறோம். சரிங்களா? இது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம. இது வந்து என்னன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு, இந்த அளவு புளி எடுத்து நான் உருட்டி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். இதுவும் அதே நெல்லிக்காய் சைஸ் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம உடைச்சு வச்சிருக்கேன் நான். புளி ஜலத்தை கரைச்சுண்டு அதுலேயே இந்த வெள்ளத்தையும் கரைச்சுடலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு. தாளிக்கிறதுக்கு உண்டான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி. மெயின் இன்கிரீடியன்ட் இஞ்சி தான், இஞ்சியும் புளியும் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தழை. இதெல்லாம் தான் நம்ம புளி இஞ்சி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இன்னொரு தடவை சொல்றேன், நான் கேட்டுக்கோங்க. புளி இஞ்சிக்கு தேவையான பொருட்கள் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ், இஞ்சி வந்து நான் என்னன்னா ஒரு 4 பல்லு எடுத்திருக்கேன். இஞ்சி 4 பட்டை இந்த அளவுக்கு 4 இது இஞ்சி எடுத்திருக்கேன். நான் தோல் சீவி நறுக்கி வச்சிருக்கேன். புளி, இஞ்சி, வெல்லம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கடாயில் நல்லெண்ணெயில் தான் செய்யணும் இந்த புளி இஞ்சி. ஸோ அதனால நல்லா 1.5 ஸ்பூன் தாராளமாக நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புளி இஞ்சிக்கு ஃபர்ஸ்ட் புளியை வந்து கரைச்சுட்டு அந்த சக்கையெல்லாம் எடுத்துடலாம். ஸோ சக்கையெல்லாம் கிடாசி வச்சு எல்லாம் எடுத்துடுங்க, தனியாக எடுத்துடுங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த வெள்ளத்தை இதில் போட்டுடுறேன். வெள்ளம் கரையாது இல்லையா? ஸோ அதனால இந்த புளியிலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வெள்ளத்தை நசுக்கி விட்டுட்டோம்னா கரைஞ்சிடும் நல்லா. ஸோ நம்ம பண்ணுறச்ச இந்த தனியாக இதாகணுன்ற அவசியம் இல்லை. கரைச்சி வச்சுட்டேன் புளியும் வெள்ளத்தையும். இப்போ என்ன காஞ்சி எடுத்து கடுகு போட்டுடலாம். கடுகு போடுறேன். கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிச்சுட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் வறுத்துல போட்டாச்சு. நம்ம இப்ப நல்லா வதங்கட்டும். இஞ்சி கொஞ்சம் என்ன ஆகணும்னா நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நம்மளோட அந்த வெல்லம் புளிக்கரைசலை விட போறோம். இது கொஞ்சம் வதங்கட்டும், நான் காமிக்கிறேன். இஞ்சி வதங்கிட்டே இருக்கு. முக்கால்வாசி பார்த்தா நல்லா வெந்துடுது, வதங்கிடுச்சு இஞ்சி. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த புளி கரைசல் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெல்லமும் புளி கரைசலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரணும், ஒரு நல்ல திக் கிரேவியா வரணும். சரிங்களா? இது நல்லா கொதி வரட்டும், காமிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டேன், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன் நான் புளி இஞ்சிக்கு. இப்போ கொஞ்சம் பெருசில் வச்சிடலாம், அடுப்பை வச்சுட்டு கிளறலாம். நல்லா பெருசில் வச்சுட்டு கிளறிண்டே இருக்கணும். இந்த மோர் களிக்கு இது நல்ல காம்பினேஷன் உங்களுக்கு, இந்த புளி இஞ்சி. நல்ல திக்கா வரணும் உங்களுக்கு. சில பேர் அரிசி மாவு கூட அரைச்சி விடுவா. நம்ம இந்த வத்த குழம்புக்குலாம் கெட்டியாரத்துக்கு போடுறோம்ல, பார்க்கலாம் இது எப்படி திக்கா இருக்குன்ட்டு. கொஞ்சம் கொதி வரட்டும். லைட்டா அரிசி மாவு தூவி விட்டுக்கிறேன் திக்னஸ்க்காக. ஏன்னா நான் இது திக் ஆகல, ஸோ அதனால கொஞ்சம் லைட்டா அரிசி மாவு
போட்டிருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கெட்டி ஆகிடும். காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. அரிசி மாவு விட்டதுக்கப்புறம் நல்லா திக்காயிடுச்சு. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இன்னும் கெட்டியாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கிளறிக்கலாம். பட் எங்களுக்கு எங்கள் இடத்துல எல்லாருக்கும் இந்த மாதிரி பிடிக்கும். ஸோ நான் இந்த பதத்தில் எடுத்துடுறேன். பார்த்துக்கோங்க, இந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான மோர்களி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு புளி இஞ்சி ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் டிஃபனுக்கு. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்க. தேங்க்யூ.